சர்வ பரிபாலனின் அன்பை, பாதுகாப்பை, வழிகாட்டுதலை என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. சலாத் குரான் சொல்லும் உண்மை என்ன அப்படின்னு ஒரு தொடர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட முதல் பாகத்துல குரான் முறைப்படி சலாத் அப்படின்னா தொடர்பு, கனெக்ஷன் அப்படின்னு அர்த்தம் வருதுங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்தோம். அதை அடுத்து குரான் வசனங்கள்ல சலாத்துன்னு வர்ற இடங்கள்ல இந்த தொடர்புங்கிற அர்த்தம் எப்படி சரியா பொருந்தி போகுதுங்கிறத பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். முதல் பாகத்தோட வீடியோ லிங்கை கமெண்ட்ல பின் பண்றேன். அந்த வரிசையில இது 4வது பாகம். இந்த பாகத்துல அத்தியாயம் 2 வசனம் 83 பார்ப்போம். இந்த வசனத்துல சலாத் என்பதற்கு தொடர்புங்கிற அர்த்தம் எப்படி சரியா பொருந்தி போகுதுங்கிறதையும் அது மூலமா நமக்கு கிடைக்கிற நினைவூட்டலையும் கவனிப்போம். முதல்ல அந்த வசனத்தோட அரபி மூலம் மற்றும் அதோட தமிழாக்கத்தை வாசிப்போம். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ لَا تَعْبُدُونَ إِلَّا اللَّهَ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَقُولُوا لِلنَّاسِ حُسْنًا وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ ثُمَّ تَوَلَّيْتُمْ إِلَّا قَلِيلًا مِنْكُمْ وَأَنْتُمْ مُعْرِضُونَ. இஸ்ராயேல் சந்ததிகளிடம் நாம் எடுக்கும் உடன்படிக்கையாவது, இறைவனுக்கே தவிர சேவிக்காதீர்கள். பெற்றோர்களிடம் நல்ல விதமாக இருக்கவும், மேலும் நெருக்கமானவர்களிடமும் அனாதைகளிடமும் ஏழைகளிடமும் மேலும் மனிதர்களிடம் நல்ல விதமாக பேசுங்கள். சலாத்தை, தொடர்பை நிலைநாட்டுங்கள். தூய்மையை கொண்டு வாருங்கள். பிறகு உங்களில் சிலரை தவிர புறக்கணிக்கின்றீர்கள், விலகுபவர்களாக உள்ளீர்கள். இங்க வசனத்தோட ஆரம்பத்துல வர்ற இஸ்ராயேல் சந்ததிகள், அதாவது பனி இஸ்ராயேல் பத்தின மொழியியல் ரீதியான உணர்வை போன பாகத்திலேயே பார்த்தோம். அதை இங்கேயும் நினைவுபடுத்திக்கலாம். அரபு மொழியில பனி அப்படின்னா ஒரு கட்டுமானம், வாரிசுகள் அல்லது ஒரு விஷயத்தை சார்ந்தவங்கன்னு அர்த்தம். பசங்கன்னு சொன்ன உடனே அது பெத்த பிள்ளைகளை மட்டும்தான் குறிக்குதுன்னு இல்லை. ஒரு கொள்கையையோ அல்லது ஒரு ஊரை சார்ந்தவங்களையோ கூட இப்படி சொல்றதுண்டு. உதாரணத்துக்கு நாம பேச்சு வழக்குல ராமநாடு பசங்க, புதுக்கோட்டை பசங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை சொல்றதுக்கும் இந்த பனிங்கிற வார்த்தை பயன்படுது. அடுத்து இஸ்ராயேல் அப்படின்னா வழக்கமா யூத மக்களையோ அல்லது யாக்கூப் நபியோட வம்சாவழிகளையோ குறிக்கிறதா ஒரு புரிதல் இருக்கு. ஆனா இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற மொழியியல் உணர்வை கவனத்துல எடுத்தா இஸ்ரா என்கிற வார்த்தை அமைப்புல பயணம் மற்றும் அகதி அல்லது கைதி என்கிற அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. அதை அடுத்து வர்ற ஈல் அப்படின்னா அரபு மற்றும் அது சார்ந்த மொழிகள்ல இறைவனை குறிக்கிற சொல்லா பயன்படுது. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா பனி இஸ்ராயேல் அப்படிங்கிறது இறைவனை நோக்கி பயணம் செய்பவர்கள் அல்லது இறைவனை நோக்கி அந்த பயணத்துல சில தவறுகளால சிக்கல்ல அகப்பட்டு தவிப்பவங்கிற ஒரு பொதுவான அர்த்தத்தை தருது. இப்போ இந்த விவரங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வசனத்தை கவனிச்சா இறைவனோட அந்த அமைதியான சமநிலையான வாழ்வியலை தேடி பயணிக்கிற ஒவ்வொருத்தருக்குமான ஒரு நினைவூட்டலா இந்த வசனம் ஆரம்பிக்குது. இந்த உலகத்துல நாம எல்லாரும் அமைதியா வாழ்றதுக்கான வாழ்வியல் நெறிகளை இறை பேராற்றலால் வகுக்கப்பட்டிருக்கிறத நாம படிப்படியா உணர்றோம். ஆக இறைவனோட அன்பும் பாதுகாப்பும் சமாதானமும் நமக்கு கிடைக்கணும்னா அந்த நெறிகளுக்கு மாறா நாம நடக்கக்கூடாதுங்கிற ஆழமான உண்மைய முதலாவதா வர்ற இறைவனைத் தவிர வேற எதையும் சேவிக்காதீங்க அப்படிங்கிற வாசகம் நமக்கு உணர்த்துது. அந்த வாழ்வியல் நெறியோட அடிப்படை விஷயங்களை அடுத்தடுத்து வசனம் நினைவூட்டுது. அதாவது பெற்றோர்கள் கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறத பத்தியும், அது மட்டும் இல்லாம உற்றார் உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள் கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறத பத்தியும் சொல்லுது. அதை அடுத்து பொதுவா மனிதர்கள் கிட்ட பேசுற பேச்சு நல்ல விதமா இருக்கட்டும்னு நினைவூட்டுது. இதை தொடர்ந்துதான் இந்த வீடியோவோட தலைப்புக்கு சம்பந்தமான வ அகீமுஸ் சலாத்த வ ஆத்துஸ் ஜகாத்த என்கிற அந்த சொற்றொடர் வருது. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தியாயம் 2 வசனம் 43 மாதிரியே இங்கேயும் சலாத் மற்றும் ஜகாத் என்கிற 2 முக்கியமான வார்த்தைகள் சேர்ந்து வருது. வழக்கமா ஜகாத்னா பணமா கொடுக்கிற வரி அல்லது தர்மம் செய்யறதுன்னு மட்டும்தான் நாம புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இந்த ஜகாத்ங்கிற வார்த்தையோட உண்மையான மொழியியல் உணர்வும் அர்த்தமும் என்னன்னு பார்த்தா தூய்மை, அதாவது பியூரிட்டி அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான அர்த்தம். சரி,
இப்போ இந்த வசனத்தோட சூழல்ல சலாத்துக்கு தொடர்புங்கிற அர்த்தமும் ஜக்காத்துக்கு தூய்மைங்கிற அர்த்தமும் எப்படி சரியா பொருந்துதுன்னு பார்ப்போம். இந்த வசனத்துல வர்ற ஆத்து ஜக்காத் அப்படிங்கிற சொல்லுக்கு தூய்மையை கொடுங்கன்னு சொல்லலாம், அல்லது தூய்மையை கொண்டு வாங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல தூய்மையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது தான் ரொம்ப சரியா இருக்கும். அதாவது வசனத்தோட ஆரம்பத்துல சொன்ன அந்த முக்கியமான அறநெறிகளை செஞ்சு அது மூலமா நம்மோட சலாத்தை, அதாவது தொடர்பை நிலைநாட்டணும். அப்படி அந்த தொடர்பை உறுதிப்படுத்துறது மூலமா மனசுல இருக்கிற அழுக்குகளை நீக்கி படிப்படியா ஜக்காத்தை, அதாவது தூய்மையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணுங்கிற உணர்வை இந்த வசனம் நமக்கு தருது. வசனத்தோட கடைசியில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. நாம பல நேரங்கள்ல இந்த அறநெறிகளை பின்பற்றி அதுல சலாத்த, அதாவது தொடர்பை நிலைநாட்டுறதை விட்டு விலகி போயிடுறோங்கிறத நினைவூட்டுது. அப்போ ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த பனி இஸ்ராயீல்ங்கிற சொல்லோட மொழியியல் அர்த்தத்துல இரண்டாவது வகையைச் சேர்ந்தவங்களா நாம மாறிடுறோம். அதாவது இறைவனை நோக்கிய பயணத்துல தவறுகளார சிக்கி தவிப்பவங்க அப்படிங்கிற இடத்துக்கு மறுபடியும் போயிடுறோம். அந்த நேரத்துல நமக்கான மீட்சி ரொம்ப தூரமாவும் கஷ்டமாவும் ஆகிடுங்கிற உண்மைய இந்த வசனம் நம்ம எச்சரிக்குது. இங்க சர்வபரிபாலனோட பேரன்பு நமக்கு ரொம்பவுமே தேவைப்படுது. அந்த அன்பின் மூலமா நமக்கு கிடைக்கிற படிப்பினையோட சேர்ந்த வழிகாட்டுதலை பின்பற்றி படிப்படியா சீர்பட்டு வரும்போது நிச்சயமா நாம இறைவனோட அன்பு, அருள் மற்றும் பாதுகாப்புல முன்னேறுவோங்கிற சத்தியமும் நமக்கு உணர்த்தப்படுது. இத்தகைய ஒரு நல்வாழ்வுல நம்ம வாழ்க்கை மேம்பட ஏக இறைவன் அருள் புரிவானாக. சலாமுன் அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.